ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கலவின். ஸோ எனக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து டைரக்ட் ரெக்கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலியமாக வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 22/5/2024 வந்து சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 40,000 பிளஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். ஸோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வழி எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணி இருக்கும். சோ 38 மாவட்டத்தில் கூட யார் வேணாலும் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நம்மளே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலியமாக வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 23/4/2024 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சாரிட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் நம்மளுக்கு டைரக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. குரூப் 1 சர்வீஸ் அண்ட் குரூப் சி சர்வீஸ் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு பண்ணிருக்காங்க. இதோடைய நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அப்ளை பண்றதுக்கு 22/5/2024 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இது அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோவா இருக்கீங்க அப்படின்னா 27ல இருந்து 29 வரைக்கும் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ்டு அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இனிமே வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ரெனியூவல் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க கரெக்ஷன் விண்டோக்கான டீடைல்ஸ் வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க. இதோட போஸ்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பதவிக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங்கும் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசருக்கும் வந்து பாத்தீங்கன்னா போத் போஸ்டிங்ஸ்க்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங்க்கு வந்து 21 காலி பணியிடங்களும், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 காலி பணியிடங்களும், டோட்டலா வந்து 29 காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே சேர்ந்து நடத்த போற ரெக்யூமெண்ட் தாங்க நண்பர்களே இது. எலிஜிபிலிட்டியில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏஜ். அசிஸ்டன்ட் கமிஷனரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு வந்து 32 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு வந்து 32 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதே டீச்சர்ஸ் எம்ப்ளாய்மெண்டா இருக்கீங்க அப்படின்னா அப் டு வந்து 42 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் கன்சர்ன் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து அப் டு 35 வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசருக்கு வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி இந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டிகிரி முடிச்சு லா வந்து முடிச்சுக்கணும். மினிமம் வந்து 5 years வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் லா வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், அந்த டிகிரி வந்து ஏதோ ரிலேட்டட்ல வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கும் வந்து தனியா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதே நீங்க வந்து ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்து கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சு அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து கான்டெக்ட் பண்ணலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.